ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சேரன் கிட்ட நிலா வந்து, அண்ணே நான் பேசினதும் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னதான் இருந்தாலும் அது மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது நினைக்கவே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம சேரனோட மனசு ரொம்பவே காயமடைஞ்சிருக்கு. அதனால நம்ம சேரன் ஒரு மூலையில் வந்து முடங்கி போய் உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பல்லவனும் பாண்டியும் வந்து, என்னடா இது அண்ணனுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துடுச்சு, அண்ணன் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க, அதுவும் நம்ம நிலா அன்னைக்கு போயிட்டு இது மாதிரி அண்ணன் வந்து தப்ப செய்வாரா அதை கூட அவங்க யோசிச்சு பார்க்காம இருக்கிறாங்களே, அவங்க அண்ணனை போய் இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறத நம்ம சோழன் கேட்டு, என்னடா நம்ம அண்ணனை இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே, அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாரு, அவர் உண்மையா இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு, அவரை போய் நம்ம அடிக்க கை ஓங்கிட்டுமே, அவருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் என்ன பண்றாங்க, சேரன்கிட்ட வந்து பேச போறாங்க. அப்படி பேச போகும்போது, இங்க பாருடா சோழா, இந்த அண்ணன் போய் உனக்கு கெடுதல் நினைப்படா, எனக்கு அது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாதுடா, அது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பேனாடா, என்னை மன்னிச்சிடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட சேரன் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னன்னு நீ போய் எங்கிட்ட கையெடுத்து கும்பிடுற, நான் பண்ணது தப்புன்னு, நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நான் உன்னை வந்து கை நீட்டி அடிக்க ஓங்கியிருக்க கூடாது, உன் சட்டையை பிடிச்சிருக்க கூடாதுன்னு, நான் வந்து ஒரு நீ இல்லைனாக்கா நான் ஏதோ ஒரு மூலையில் அனாதையா இருந்திருப்பேன்னு, என்னை தூக்கி வளர்த்ததே நீதானே, அந்த அந்த விஷயத்தெல்லாம் மறந்து இப்போ கூட எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு, என்னை மன்னிச்சிருனே, நீ எல்லாம் எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே, வேணா என்னை 2 அடி அடிச்சுக்கணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பக்கமாக போகிற நிலா வந்து அவங்க துணியை உணர்த்திட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டு கோவமாக வந்து அவங்க துணியை மட்டும் உணர்த்திட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து காப்பி கொடுக்குறாங்க. அப்படி காப்பி கொடுக்கும்போது நம்ம நிலாவும் வந்து சாமி கும்பிட்டுருக்க இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, நிலா இந்தப்பா காப்பி அப்படின்னு சொன்னோடனே நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த காப்பியை வாங்கி நம்ம சேரன்கிட்ட பேசாமல் கீழே வச்சிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம சேரன் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறாங்க. உடனே நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நம்ம சேரனும் என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம நிலா என்னன்னாக்கா சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம நிலாவை பார்த்து சேரன் கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருப்பா நிலா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா, அந்த ராகவ் இது மாதிரி பண்ணுவான், அவங்ககிட்ட இது மாதிரி பேசுவானெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சிருந்தா நான் போய் இது மாதிரி பண்ணுவேனா, உனக்கு போய் நான் கெடுதல் நினைப்பேனா, நீ போய் ஏன்பா என்ன தப்பாக நினைக்கிற, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து, என்னடா நம்ம அண்ணன் இது மாதிரி யாருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்டதே இல்லையே, இந்த நிலா அன்னிக்கிட்ட போயிட்டு இது மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் எல்லாரும் வந்து ரொம்பவும் வந்து பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம நிலாவும் வந்து மனசு விடுகிறாங்க. அண்ணே என்னண்ணே கையெடுத்தெல்லாம் கும்பிட்றீங்க, கையை கீழே இருக்குங்கண்ணே, நீங்களாம் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய மனசு, என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, அன்னைக்கு இருந்த கோவத்தில் அது மாதிரி நான் பேசிட்டேன், அதுக்காக நீங்கள் எங்கிட்ட கையெடுத்து கும்பிடுவீங்களா, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அது தப்பாக இருந்தாலும் கூட உங்களை வந்து நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, என் மேலேயும் தப்பு இருக்குண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் வந்து அழுதுகிட்டே வந்து நம்ம சேரனோட கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இதை பார்க்குற நம்ம சோழன், பல்லவன், பாண்டி, அப்புறமா நடேசன் இவங்க எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. அப்பாடி இப்போதாண்டா இந்த வீட்டில் நடந்த பிரச்சனைகளாக ஒரு தீர்வு வந்துடுச்சு, ஒருத்தர் மாற்றி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நடேசனும், அப்பா அன்னைக்கு கோவம் குறைஞ்சிடுச்சு, நம்ம அண்ணனை வந்து மன்னிச்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பல்லவனும் பாண்டியும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரிங்க, ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகவை மட்டும் நம்ம சோழன் வந்து இந்த 2 அடி அடித்ததோடு விடாமல் அவனை சரியாக வச்சு வெளுத்து கட்டணும். அப்படி வச்சு வெளுத்து கட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அவன் தனியாக எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டினா அந்த இடத்துல அவனோட கை காலெல்லாம் உடைக்கணும். இப்போ கூட நம்ம நிலா கிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நிலா, அவன் தப்பாக பேசுனதுக்கு அவன் வாயை நான் உடைச்சிட்டு தான் வந்திருக்கிறேன், நீ வேணா நாளைக்கு ஆஃபீஸுக்கு போய் பாரு, அவன் முகம்லாம் வீங்கியிருக்கும், கேட்டாக்கா படிக்கட்டில் வழுங்கி விழுந்துட்டேன், பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் அடிச்சுன்னெல்லாம் சொல்லவே மாட்டான். ஏன்னா அப்படி சொன்னாக்கா அவன் வந்து அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை அந்த ராகவிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து நிலாகிட்ட சொன்னேன். என்ன சொல்லன், உண்மையாவா அந்த ராகவை நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாம் நிலா, எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல, உங்களை போய் அந்த மாதிரி கேட்டிருக்கானே, உங்களை போயிட்டு அது மாதிரி நைட்டு வரையும் உட்கார வச்சு கண்ட கேள்வி கேட்டிருக்கான், அவனை நான் சும்மா விடட்டுமா, அதனால தான் அவனை வீட்டுக்கே போயிட்டு 4 சாத்து சாத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னோன்னே,
சோழன் உண்மையாகவே நீங்கள் ராகவ அடிச்சிங்களா? நல்லா அடிச்சிங்களா இல்லை சும்மா அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சோழன் நம்ம முதல் சந்தோஷம் வருது. ஆமாம் நிலா, நல்லா தான் அடித்தேன். ரத்தம் வர மாதிரி அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குற. ரத்தம் வந்துடுச்சு, கண்டிப்பாக ரத்தம் வந்துடுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சோழன், நானே அந்த ராகவை அடிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் என்னால் அடிக்க முடியல. அந்த நிலையில் என் கை காலெல்லாம் உடஞ்சி போய் அவன் கேட்குற கேள்விக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாமல் நான் தலை குனிஞ்சு நின்னேன். இல்லைனா நானே 4 சாத்திருப்பேன். அதனால தான் நான் வந்து அமைதியாக வந்தேன். இப்போ நீங்கள் போய் அவனை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அவன் ரத்தம் வர மாதிரி அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவும் ஆர்வமாக கேட்குறாங்க. ஆமாம் நிலா, ரத்தம் வர மாதிரி தான் அடித்தேன். அவன் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு எல்லாம் வட்டி முதல்ல சேர்த்து தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் வந்து இது மாதிரி அண்ணன் விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வந்து இது மாதிரி தெரிஞ்சு பண்ணல, அவர் தெரியாமல் தான் பண்ணியிருக்கிறாரு, அவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான்னு வராங்க. அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் வந்து இங்கே பாரு சொல்கிறேன், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெளிவாக புரிய வருது. அண்ணன் பண்ணது தப்பு தான், அவர்கிட்ட நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவர்கிட்ட நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அப்போ அந்த பிரச்சனையை அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் வந்து நம்ம சேரன் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறாங்க. முடங்கி கிடக்கும் போது தான் நம்ம சோழன் வந்து என்னடா நம்ம அண்ணன் இது மாதிரி முடங்கி கிடக்கிறாரு, அவரோட மனசு ரொம்பவே காயமடைஞ்சிச்சு. நம்ம எப்போவுமே வந்து அண்ணனை வந்து கை நீட்டி பேசினதுலே இப்போ அடிக்கவே கை ஓங்கிட்டுமே, அண்ணன் என்ன நினச்சிக்கிச்சோ தெரியலையே, அவரோட மனசு வந்து ரொம்பவும் காயமடைஞ்சிருக்குமே, நம்மளை தூக்கி வளர்த்த அண்ணனவே நம்ம அடிக்க கை ஓங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை வந்து நம்ம சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் நம்ம சேரனே வந்து நம்ம சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதோ, அதை வந்து நம்ம சோழன் என்னென்ன கையா இருக்குன்னு எங்கிட்ட போய் நீ எதுக்குன்னா மன்னிப்பு கேட்குற, வேணா நீ என்ன அடின, அதுக்கான எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நம்ம சேரன்கிட்ட சொல்ல, அதுக்கு அடுத்து நம்ம நிலா கிட்ட போயிட்டு அங்கே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. எது எப்படியோங்க இந்த வீட்டில் பழையபடி நம்ம நிலா வந்து சுற்றிட்டு இருந்தாவே போதும், எல்லார்கிட்ட சிரித்து பேசிட்டு இருந்தாவே போதும், அதை பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அந்த ராகவை பழி வாங்கியே தீரணும். அதுக்கு நம்ம சோழன் அந்த ராகவை வந்து எந்த விதத்தில் பழி வாங்கலாம், இதுக்கப்புறம் நம்ம நிலா பக்கம் அந்த ராக வரவே கூடாது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு நம்ம நிலாவோட மனசில் என்ன முடிச்சு, இதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த வீடே போதும், சோழன் தான் என்னுடைய புருஷன், இந்த வீட்டோட மருமகளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லணும். அந்த மாதிரி நம்ம சோழன் நடந்துக்கணும். இப்போ இந்த வானதி என்ன சொன்னாங்க, என்ன நிலா நீ பண்ணிட்டு வந்ததே பேக்கான ஒரு கல்யாணம், அதில் வேற எனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா வந்து உரிமையோட ஆமாம் நான் உனக்கு மாமியார் மாதிரி தான், ஏன்னா நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, உன்னோட மூத்த மருமக, சோழனோட பொண்டாட்டி, உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க நான்னா உனக்கு மாமியார் மாதிரி தான், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி வானதி கிட்ட உரிமையோடு நம்ம நிலா சண்டை போட்டாவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம பாண்டியும் வந்து ஆமாம் எங்கள் அண்ணி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்ம நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போக சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.